திருச்சிற்றம்பலம். ஆடும் பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி யானை சகோதரனே. திருச்சிற்றம்பலம். எழுதரு மறைகள் தேரா இறைவனை எல்லில் கங்குல் பொழுதரு காலத்தென்றும் பூசனை விடாது செய்து தொழுதகையை தலைமீது ஏற துளும்பு கண்ணீருள் மூழ்கி அழுது அடியடைந்த அன்மன் அடியவர்க்கு அடிமை செய்வாம். திருச்சிற்றம்பலம். தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி அல்லலறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூர் எம்கோன் திருவாசகம் என்னும் தேன். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, பராய்த்துறை மேவிய பரணே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, அண்ணாமலையமண்ணா போற்றி, கண்ணார் அமுத கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக வழங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பெருங்கருணையினாலே சென்னை ஐசிஎஃப் கமலவநாத் சத் சங்கம் மிகச்சிறப்பாக நிகழ்த்தி வருகின்ற திருவாசக ஞான வேள்வியிலே போற்றி திரு அகவலிலே நாம் தொடர்ந்து சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. 4 அகவல்களிலே போற்றி திரு அகவல் என்று சொல்லப்பெறுகின்ற இந்த திரு அகவல் இறைவனை போற்றி செய்கின்ற ஒரு அகவலாக இதனை நம்முடைய சுவாமிகள் அமைத்திருக்கிறார். இதிலே ஒரு மானுடனாக பிறப்பதற்கு எவ்வளவு தவம் செய்திருக்க வேண்டும், அப்படி மானுடனாக பிறந்தாலும் சிவநெறியில் வந்து சேர்வதற்கு எத்தனை தவம் செய்திருக்க வேண்டும், அப்படி சிவநெறியில் வந்து சேர்கின்ற பொழுது சிவநெறியை சேர்ந்த நூல்களை ஓதுவதும் ஓத கேட்பதுமாக இருக்கக்கூடிய அந்த தவம் எவ்வாறு வாய்க்க முடியும், இப்படியெல்லாம் பார்க்கிற பொழுது ஒரு வியப்புக்குரியதாக விளங்குகிறது. நமக்கு இது எப்படி சொல்லலாம் என்று சொன்னால், நமக்கு தோன்றியது வந்து படிக்கிறோம், சிவனை கும்பிட்றோம், நெறியில் நிற்கிறோம் என்று சாதாரணமாக போய்விடுகிறது. ஆனால் இப்படி வந்து இந்த ஒரு நெறியிலே நிற்பது அவ்வளவு சுலபம் அல்ல என்றுதான் அருளாளர்கள் சொல்லுகிறார்கள். இது வந்து நிற்பதற்கு மிகுந்த பிரயாசை செய்திருக்க வேண்டுமே என்று சொல்லுகிறார்கள். இப்போ நாம் யோசித்து பார்த்துட்டு சொல்கிறோம், அவ்வளோ பிரயாசப்பட்ட மாதிரி தெரியலீங்களே ஐயா, ரொம்ப முயற்சி பண்ண மாதிரிலாம் தெரியல, ஏதோ அவங்க போனாங்க பின்னாடி வந்துட்டேன், இவங்க சொன்னாங்க வந்துட்டேன் அப்படின்னு தான் அது தோணும் இல்லையா? அப்படி தோணும். ஆனால் உண்மையிலேயே நான் கூப்பிடுற பிரயாச முயற்சி இந்த பிறவியில் செஞ்சதில்லை, எத்தனையோ பிறவிகளில் செஞ்சது இந்த பிறவியில் வந்து சேர்த்துருக்கு. அதுதான் முக்கியம். என்னன்னாரு எப்படி 6 நாளில் அது கூடிச்சு, கணக்கு சரியாக வரணும் இல்லை, ஈஸ்வரோட கணக்கு சரியாக இருக்கும். 6 நாளில் எப்படி அவருக்கு கிடைச்சது அப்படின்னு சொன்னால், சாமி அந்த முன்னை ஈட்டி வச்சிருந்த தவம், முன்னையே ஈட்டி வச்சிருந்த தவம்
அவசர தேவைக்காக ஒருத்தர் பணத்தை புரட்டுன்னு சொன்னால் ஒருத்தர் 5000 ரூபா புரட்டுறார், ஒருத்தர் 10,000 ரூபா புரட்டுறார், ஒருத்தர் 25,000 ரூபா புரட்டுறார், ஒருத்தர் 1,00,000 புரட்டுறார், ஒருத்தர் 1 கோடி புரட்டுறார். டக்குன்னு புரட்டுறார், உடனே போய் எடுத்துகிட்டு வர. என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் இவங்க சேர்த்து வச்சதை எடுத்துகிட்டு வராங்க. அப்போ தானே முடியும். அப்படி பார்த்தால் இந்த தவத்தினுடைய ஈட்டம்தான் சிவத்திடம் வந்து சேர்வதற்கு காரணம். தவம் இல்லாமல் நிறைய பேர் அவமாக சுற்றி கொண்டு இருக்கிறார்களே, அது நம்ம கண்கூட பார்க்கிறோமே. அவர்களுக்கு இது முக்கியமாக தெரியாது. அது இருக்கிற பிரச்சனை என்னன்னு சொன்னால், இது அவ்வளவு முக்கியமாகவும் அவ்வளவு ஆர்வத்தை தூண்டுவதாகவும் இருக்காது அவர்களுக்கு. ஆனால் ஏதோ ஒரு காரணம் பற்றி நமக்கு அது மேலே ஒரு ஆர்வம் வந்திருக்கும். அதனை நாம் அந்த நெறியிலே செல்ல வேண்டும், அந்த நெறியை பின்பற்ற வேண்டும் என்ற ஆர்வம் நமக்கு பிறந்திருக்கும். சில பேருக்கு சிறுபோதிலிருந்தே அது தோண ஆரம்பிச்சிருக்கும். சிறுபோதிலிருந்தே குழந்தையாக இருக்கிற பிராயத்திலேயே அந்த மாதிரி சூழ்நிலையில் இருப்பாங்க, வந்திருக்கும். பெரும்பாலும் சொல்லுவாங்க, அப்பா வந்து படிப்பார், பூஜை பண்ணுவார், அப்படியே எனக்கும் சொல்லிக் கொடுப்பாரு. நான் சின்ன வயசுலேயே எனக்கு சிவபுராணம் மனனமாக தெரியும், கந்தர் அனுபூதி எனக்கு சின்ன வயசுலேயே தெரியும். இப்படியெல்லாம் நிறைய பேர் சொல்கிறத நாம் கேட்குறோம். அவர்களுக்கு அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கும். ஆனால் சிலருக்கு அந்த இளம்பிராயத்தில் இல்லாமல் இந்த நடுத்தர வயதில் அது கிட்டியிருக்கும், அவர்கள் வந்து சேருவார்கள். அது வரைக்கும் அவர்களுக்கு அந்த ஒரு ஈடுபாடு அவ்வளோ இருந்திருக்காது. சின்னஞ்சிலருக்கு முதுமை பருவத்தில் தான் வரும். முதுமை பருவம் வந்ததுக்கு பிறகு அதில் பெரிய ஆர்வம் வந்து அதில் அவர்கள் அதையே தொண்டாக செய்வார்கள். என்கிட்டயே பல பேர் சொல்லியிருக்காங்க, ரொம்ப வருஷம் நான் வந்து இல்லைங்கிற கட்சியில் இருந்தவன் தாங்க ஐயா அப்படின்னு என்கிட்டயே சொல்லியிருக்காங்க பல. அப்புறம்தான் புத்திக்கு தெரிஞ்சது, வந்து சேர்ந்தோம். இந்த மடப்பசங்களோடு சேர்ந்து காலத்தை வீணாக்கியிருக்கேனே அப்படின்னு ரொம்ப வருத்தமாக இருக்குங்க ஐயா அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்போ குழந்தை பருவத்துலேயும் வருவது உண்டு, நடுத்தர வயசுலேயும் வர்றது உண்டு, முதுமை பருவத்துலேயும் வர்றது உண்டு. அப்படி வந்தவங்க தானே குழந்தை பருவத்திலே வந்தவர் திருஞான சம்பந்தர், நடுத்தர வயசு பருவத்திலேயே வந்தவர் மாணிக்க வாசகர், வயசாகி வந்தவர் அப்பர் சுவாமிகள். அவர் அப்போ தான் வந்தார். அப்போ ரொம்ப வருத்தப்படுறார். பாழுக்கு இறைத்தேன் அப்படிங்கிறார், ரொம்ப வருந்துறார் சாமி. அவ்வாறு அந்த ஒரு பேர் அந்தந்த உரிய காலத்திலே கிட்டிடும். அவர்கள் அதில் ஆர்வம் பிறந்துவிடும், அவர்கள் வந்து விடுவார்கள். அதற்கு ஏதாவது ஒரு சாதனம் வச்சிருப்பார் சுவாமி. ஏதாவது ஒரு சாதனம் இருக்கும். எங்கேயாவது ஒரு கோயிலுக்கு போய் மனசு மாறி இருக்கும், இல்லை யாரையாவது ஒருத்தரை சந்தித்து மனசு மாறி இருக்கும், இல்லை ஏதாவது ஒரு புத்தகத்தை படித்து மனசு மாறி இருக்கும், இல்லை ஏதாவது ஒரு சீடி கேட்டு மனசு மாறி இருக்கும். கமல விநாயகர் சத்சங்கத்தினுடைய திருமந்திர சீடி கேட்டு எத்தனையோ பேர் சைவத்திற்கு திரும்பி இருக்கிறார்கள், அவர்களே சொல்லி இருக்கிறார்கள். அப்படி வந்து நம்முடைய ராம்மோகனே சொல்லுவார். ராம்மோகன் நமக்கு இங்கே பண்ணுறவர். அவர் சொல்லுவார், மேலை நாடுகளில் வேலை கிடைச்சி அங்கே போயிருக்கிற பொழுது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சும்மா அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன், என்ன செய்யறதுன்னு தெரில. அப்போ வந்து ஏதாவது யூடியூப்பில் இருக்கான்னு பார்த்தேன், திருமந்திரம் அது இதெல்லாம் எல்லாத்தையும் பார்த்தேன். ஆனால் கமலவிநாயகர் சத்சங்கத்தில் திருமந்திரம்னு ஏதோ போட்டிருந்தாங்க. சரி இதை கேட்போன்னு கேட்க ஆரம்பித்தேன். அப்புறம் எனக்கு என்னவோ ரொம்ப சைவத்து மேலே ஈடுபாடு வந்து
திருமந்திரத்து மேலே ஒரு ஆர்வம் வந்தது. அப்போ அது வரைக்கும் அந்த சிவநெறி மேலே அவ்வளோ ஆர்வம் இல்லாத, கடவுள் மேலே பக்தி உண்டு. அவர் அங்கேருந்து ஃபோன் பண்ணி தன்னுடைய மனைவிக்கு சொல்லுவாராம், நீ இதில் யூடியூப்பில் போய் இதை கேளு நீ அப்படின்ட்டு. ஏங்க நீ கேட்டீங்க, நீ கேட்க சொன்னீங்க, உங்களுக்கு பிடிக்கும் எனக்கு பிடிக்கும்னு எப்படி தெரியும், சும்மா கேட்டு பாருப்பா நீ அப்படின்னு சொல்லி அப்புறம் அது அவங்க கேட்க ஆரம்பிச்சு. இன்றைக்கி பார்த்தா இன்றைக்கி எனக்கு பிஆர்ஓவாக இருக்கிறதே அதுதான். அது ரொம்ப ஆச்சரியமாக சொல்லுவாங்க. அங்கேருந்து சொல்லுவார், கேளுமா நீ கேளுன்னு சொல்லுவார். அப்போ எல்லாத்துக்கும் பாருங்கள், இப்படி நமக்கு தெரிஞ்ச 2 பேர் கமலவிநாயகர் சத்சங்கம் மாற்றிருக்குன்னு சொன்னால் என்ன எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் நமக்கு தெரியாதவர்கள் எத்தனையோ பேர் அவர்கள் சிவநெறிக்கு வந்திருப்பார்கள், சிவநெறியில் சார்ந்திருப்பார்கள் அப்படின்ட்டு நமக்கு தெரிய வருகிறது. ஆகையினாலே நாம் இப்போ நாம் சிவநெறியில் சிவனை வழிபட்டு கொண்டு சிவ சம்பந்தமான செய்திகளிலே ஆர்வம் கொண்டு சிவநெறிக்கே தொண்டு செய்து கொண்டு நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் அது முன்னை நாம் ஈட்டிய தவம். அப்போ அது ஒரு விஷயம் நமக்கு நல்லா தெரியுது, சிவன் கூப்பிட்டு நாம் வந்திருக்கிறோம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். நாம் சிவன் அழைக்கத்தான் நாம் வந்தோம், நாம் வந்துட முடியாது, நாம் சேர முடியாது. அப்படி நாம் சேர்றது இருந்தால் எத்தனையோ பேர் சேர்ந்துருப்பாங்களே, நிறைய பேர் சேரலையே. அவராக அழைச்சி சேர்க்கறது தான், அவர் பார்த்தது தலைப்படி தான் சேர்த்துக்கிறார். அப்படி சேர்த்த திருக்கூட்டம், அந்த மாதிரியான திருக்கூட்டம் இது தானாக வந்த கூட்டம் இல்லை, அவராக பார்த்து சேர்த்த கூட்டம். இது அவராக பார்த்து சேர்த்தது. அப்படி அவ்வளவு ஒரு சிறப்பு மிக்க திருக்கூட்டம்னு அதனால தான் சொல்கிறது. ஏன் அவரோட அடியார்களை நாம் உச்சி மீது வைத்து போட்டுக்கிறோன்னு கேட்டால், அந்த அடியாருங்கிறவர் சிவபெருமானை அழைத்து வந்தவர் இல்லையா. நாம் எல்லா அடியார்களையும் ரொம்ப ஒரு ஒரு வணங்கத்தக்க முறையில் பார்க்கிறோம். எல்லா அடியார்களையும், நீர் பூசுகிறவர்களையும் உத்ராட்சம் அணிந்த அடியார்களையெல்லாம் நாம் அன்போடு பார்க்கிறோம். அவர்களை என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், அவர்களெல்லாம் சிவபெருமானுடைய அன்புக்கு பாத்திரமானவர்கள், சிவபெருமான் அழைக்க இங்கே வந்தவர்கள். அதனால் அவர்களுக்கு நாம் அந்த அன்பை நாம் செலுத்தி கொள்கிறோம். என்னன்னு கேட்டால், நிச்சயமாக நீங்கள் உணரலாம், நீங்கள் அடியாருக்கு செலுத்துகிற அன்பு நேர சிவபெருமானுக்குத்தான் போய் சேருகிறது. அதில் சந்தேகத்துக்கு இடம். நீங்கள் அடியார் மேலே எத்தனை அன்பை காட்டுகிறீர்களோ அத்தனை அன்பும் சிவத்துக்குத்தான் போய் சேரும். அப்படி சிவத்துக்குத்தான் போய் சேரும். அதனால தான் கொண்டு மனை புகுந்து குலாபு பாதம் விளக்கிய மண்டு காதலின் ஆதனத்திடை இருத்தி அச்சனை செய்து. அது ஏன் அப்படி அவர்கள் செய்கிறார்கள் என்று சொன்னால், சிவனடியார் என்று சொல்லக்கூடியவர்கள் சிவனுடைய அந்த அழைப்பை ஏற்று இங்கே வந்தவர்கள். ஆகையினாலே நீர் பூசிட்டா போதும், சிவனுடைய ஆணை இல்லாமல் நீர் பூச முடியாது. சிவனுடைய ஆணை இல்லாமல் நீர் பூச முடியாது. அப்படி நீர் பூசின முத்தநாதனை சிவபெருமான ஆணையிட்டு தான் இவன் பூசியிருக்கான்னு எடுத்துக்கிட்டாரே அவர். ஆகையினாலே அன்பர்களே, இந்த நெறி திருடீற்று நெறி, திருடீற்று நெறி. அந்த திருநீற்று நெறியிலே, சிவநெறியிலே நிற்கிறவர்கள் நாம் சிவபெருமானுக்கு தினந்தோறும் போற்றி சொல்ல வேண்டும். அந்த கருத்தோடு தான் நம்முடைய சுவாமிகள் நிறைய போற்றி சொல்லுகிறார். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, எனக்குருளைக்கு அருளினை போற்றி, மானக்கையிலை மலையாய் போற்றி, அருளிட வேண்டும் அம்மான் போற்றி,
இருள் கெட அருளும் இறைவா போற்றி, தளர்ந்தேன் அடியேன் தமியேன் போற்றி, களங்கொள கருத அருளாய் போற்றி, அஞ்சேல் இன்றிங்கு அருளாய் போற்றி, நஞ்சே அமுதா நயந்தாய் போற்றி, அத்தா போற்றி, ஐயா போற்றி, நித்தா போற்றி, நிமலா போற்றி, ஏனக்குருளைக்கு அருளினை போற்றி என்று பன்றிக்குட்டிகளுக்கு தாய்ப்பன்றியாக சென்று அவற்றினுடைய பசியை தீர்த்த கருணை உள்ளவன். ஒரு முனிவருடைய சாபத்தினாலே சில இளைஞர்கள் அவருக்கு ஊறு செய்தார்கள். ஆனாலும் கூட தவ முதிர்விலே இருந்தவர்கள். அதனால் முனிவருடைய சாபத்தினாலே அவர்கள் பன்றியினுடைய வயிற்றிலே நீங்கள் பிறக்க கடவுது என்று சொன்னார். அவர்கள் ஒரு பன்றியின் வயிற்றிலே குருளை அந்த பன்றி குட்டிகளாக பிறந்தனர். அப்பொழுது முனிவருடைய திருவடியிலே விழுந்து கேட்டார்கள், எங்களுக்கு விமோச்சனம் இல்லையா என்று கேட்ட பொழுது, பெருமானே உங்களுக்கு விமோச்சனம் தருவான் என்று சொல்லுகிறார். அப்படி பெருமான் அந்த விமோச்சனம் தருவதற்காக அவர்கள் தங்களை அந்த துன்பத்தில் இருந்து காப்பதற்கு வருவார் என்று கருதினார்கள். பன்றிக்குட்டிகளாக பிறந்தவர்களுக்கு முந்தைய பிறப்பு ஞாபகம் இல்லை, இருக்காது இல்லையா? நமக்கு இந்த பிறப்பு விட்டோம்னா இனிமேல் அடுத்த பிறப்பு எடுத்தா இது ஞாபகம் இருக்காது, இது ஞாபகம் இருக்காது. அது எப்படி சார் அவ்வளோ உறுதியாக சொல்றீங்க? இவ்வளோ விஷயம் இருக்கு, அவ்வளோ தீமா பரப்பணும். எவ்வளோ விஷயம் போன பிறப்பில் இருந்தது, ஏதாவது ஒன்று ஞாபகம் இருக்கா? இதே மாதிரி தானே போன விஷயம். எவ்வளோ பிறப்பு, எத்தனை பேரோட சண்டையோ, எத்தனை பேரோட நட்போ, அது ஒரு சிக்கலும் ஞாபகம் இல்லை. இப்போ இது மட்டும் அடுத்த பிறப்புக்கு எப்படி ஞாபகம்? பன்றி குருளைகளாக பிறந்தவர்களுக்கு சாபத்தால் இப்படி பிறந்தோன்னு தெரியல, தாம் பன்றியாகவே கருதினார்கள். ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தனாரு மெய்கண்டார். நாமும் சிவபெருமானுடைய குழந்தைகள் அப்படின்னு நமக்கு தெரியல. நம்ம இப்ப என்ன பிறப்பெடுத்திருக்கிறோமோ அதையே தான் எண்ணுகிறோம். ஆகையினாலே அந்த பன்றிக்குட்டிகளாக அவர்கள் தாய்ப்பன்றியை சுற்றி சுற்றி வந்து தாய்ப்பன்றியிடம் மடியிலே பால் குடித்து கொண்டு கிடந்தார்கள். தாய்ப்பன்றி அந்த குருளைகளை எல்லாம் ஒரு இடத்துல விட்டு விட்டு அதுக்கு போச்சு, உணவு தேட போச்சு. ஒரு வேடுவன் அம்பை எய்து அதை கொன்றான். குருளைகள் பன்றி வரவில்லையே என்று கதறின, கண்ணீர் விட்டன, பசியினாலே துடித்தன, பாலுக்கு ஏங்கின. சிவபெருமான் பன்றிக்குட்டிகளுக்கு பால் கொடுக்க போனான். பால் கொடுக்க போனா எப்படி போக முடியும்? பன்றியாத்தானே போக முடியும். பன்றியா போய் பால் கொடுத்தான். அது தெளிவாளர் புராணத்தில் வருது. இந்த பால் குடித்த உடனேயே அவர்கள் எல்லாரும் பழைய உருவை பெற்றார்கள். அந்த தவம் இருந்தது அவர்களுக்கு. அதைத்தான் சொல்லுகிறார். ஒரு பன்றிக்கு ஒரு பால் கொடுக்கறதுக்கு கூட அவர் எந்த அளவுக்கு இறங்கி வருவார்னு சொல்ல முடியாது. அவருடைய வாழ்க்கையில் பெருமானை வேண்டிக் கொண்டு இருக்கிறவர்கள் எத்துணை சிறிய நிலையிலே அவன் இறங்கி அருள் புரிவான் சிவபெருமான். நம்ம சிவபெருமான் ரொம்ப பெரியவர், நம்ம இதுக்கெல்லாம் கூப்பிட்டா வருவாரா, இதெல்லாம் நமக்கு செய்வாரா அப்படின்னு கருத வேண்டாம். பன்றிக்குட்டிக்கு பால் கொடுக்க வந்தவர் நமக்கு வரமாட்டாரா அப்படின்னு காட்டுறதுக்காகத்தான் சொல்றார். மானக்கையிலை மலையாய் போற்றி, அவர்தான் பெருமை மிகுந்த கைலாய மலையினுடைய உச்சியிலே விளங்கக்கூடியவராக இருக்கிறார். பன்றியாக வந்தவர் தான் கைலாயத்தினுடைய உச்சியிலேயும் விளங்குகின்ற பெருமான். மான என்றால் பெருமை மிக்கன்னு அர்த்தம். கைலை மலையாக விளங்குகிறவன். மலை வேறு சிவம் வேறு அல்ல. அண்ணாமலை வேறு சிவம் வேறு அல்ல. அண்ணாமலை தான் சிவம், சிவன் தான் அண்ணாமலை. அருளிட வேண்டும் அம்மான் போற்றி, பெருமானே அருள் செய்ய வேண்டும் என்று நடுவில் விண்ணப்பமும் வைக்கிறார். அருளிட வேண்டும் அம்மான் போற்றி,
எமக்கு அருள் தர வேண்டும், பொருள் தர வேண்டும் என்று கேட்கல, அருள் தர வேண்டும் என்று தான் கேட்கிறார். அருளிட வேண்டும், அருள் செய்து அருள வேண்டும், அருள் செய்த வேண்டும். இருள் கெட அருளும் இறைவா போற்றி. அந்த அருள் எப்படி இருக்க வேண்டும்? என்னுடைய அறிவிலே படிந்திருக்கக்கூடிய ஆணவ இருளை போக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். இருள் கெட என்றால் ஆணவ இருள் கெட, அறிவிலே படிந்திருக்கக்கூடிய ஆணவ இருள் கெட. ஆணவ இருள் என்பது அறியாமையாகிய இருள், அது நம்முடைய அறிவிலே படிந்திருக்கிறது. அதனால தான் நமக்கு கருவிகரணங்கள் இல்லைன்னா நமக்கு ஒன்றும் தெரியல, அது உடனே மறைச்சிருது. இந்த ஒளி இருந்துகிட்டே இருந்தா தானே இங்க வெளிச்சம் இருக்கு. ஒளி இல்லைன்னா உடனே இருள் வந்துடும். அது போல தத்துவங்களை விட்டு இந்த உயிரானது பிரிஞ்சதுன்னா உடனே இருள் வந்துடும் அறிவுல. உடனே அதுக்கு ஒன்றும் தெரியாது. உறக்க நிலை என்று சொல்லுகிறோம், அது ஒன்றும் தெரியாது. இருள் கெட அருளும் இறைவா போற்றி. அந்த இருளை கெடுக்க வேண்டும், அறிவிலே மறைந்திருக்கக்கூடிய இருளை நீக்க வேண்டும், அருள் செய்ய வேண்டும். ஆகையினால தெளிவு வேண்டும். அந்த இருள் நீங்கிற்று என்று சொன்னால் தெளிவு பிறக்கும் அறிவுக்கு. தளர்ந்தேன் அடியேன் தமியேன் போற்றி. அடியேன் தமியேன் தளர்ந்தேன், தன்னந்தனியானவன் நான் சொல்லுகிறார். முதலமைச்சரா இருக்கிறவர் தன்னந்தனியா இருக்காரு. இப்படி திரும்பி பார்த்தா 20 பேர் இருப்பான், கூப்பிட்டா எத்தனையோ பேர் வருவான் இல்லையா? நம்ம தனி ஆள்னு சொல்ல வேண்டிய, யாராவது தனி ஆள்னு சொல்லுவாங்களா? தனி ஆள்னு சொல்றாரு. இவருக்கு இருக்கிற அரசாங்க உத்தியோக நிலையில பார்க்கிற பொழுது தமியன்னு சொல்ல முடியுமா? அவர் சொல்றாரு, தமியன்னு ஏன் சொல்றேன்னா போகும்போது தனியாத்தான் போய் ஆகணும் இல்லையா? இங்க இருக்கிற ஆளுங்க எல்லாம் நான் போகும்போது கூடவே வருவாங்கன்னா நீங்க சொல்றது ரைட்டு. யாரும் வரமாட்டாங்களே, ஒருத்தரும் வரமாட்டாங்க. கூட யாரும் வருவா? யாரும் வரமாட்டாங்க. ஒருவேளை வரத்துக்கு வாய்ப்பு கொடுத்தாருன்னு வச்சுக்குவோம், சாமி நீ வரும்போது 2 பேரை கூப்பிட்டு வரலாம், உனக்கு அப்படி ஒரு வரம் தர, நீ யாராவது 2 பேரை கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு ஒரு வரம் கொடுக்கிறாருன்னு வச்சுக்குவோமே. கூப்பிட்டு பாருங்களேன். யோசனைப்படி பார்த்தேன் சாமி, ஒவ்வொருத்தரும் 2 பேர் கூப்பிட்டு போகலாம் இல்லையா? இப்போ அப்படிதானே சொல்றாங்க. எஸ்கார்ட்னு சொல்லுவாங்க. எஸ்கார்ட் இப்போ ஒரு பெரிய அரசாங்க அதிகாரி ட்ரெயினில் போனால் அவர் ஒருத்தரை கூட்டிட்டு போகலாம், கூட அவருக்கு உதவி செய்யறதுக்கு பணிவிடை செய்யறதுக்கு ஒருத்தரை கூட்டிட்டு போகலாம், அவர் எலிஜிபிலிட்டி. அது மாதிரி உதவி செய்யறதுக்கு அமைச்சராக இருந்தால் அவருக்கு 2 PA 3 PAன்னு உதவி செய்யறதுக்கு கொடுக்குறாங்க, அந்த போஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி. அது மாதிரி சாமியும் ரொம்ப ரொம்ப பெரிய போஸ்ட்ல இருக்கிறவன் நீ 3 பேர் கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு அவ துண்ட காலம் துணிய காலம் ஓடும். எனக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப மோசமா இருக்கு, பக்கத்துல இருந்து பணிவிடை செய்ய அப்படின்னா பணிவிடை செய்வேங்க. ஆனா கடைசியில கிளம்பும் போது என்னையும் கூட கூப்பிட்டீங்கன்னா என்னங்க பண்றது அப்படின்ட்டு யோசனை வந்துடும்ல. அதனால நல்ல தமியன்தான், உறங்கும் போதும் தமியன்தான். சரி தூங்குறமே, யாராவது துணையை வச்சுக்கிட்டா தூங்குறோம், நம்ம நினைக்கிறோம் துணைன்னு நினைச்சிட்டு தூங்குன அப்புறம் துணை இருக்கா இல்லையான்னு எப்படி தெரியும்? இல்ல, தமியன். இந்த தமியன்கிற வார்த்தை துணை இல்லாதவன் அர்த்தம். தமியன்னா தனியானவன் இல்லை, துணை ஏதும் இல்லாதவன். மணிவாசகர் அதை உணர்ந்திருக்கிறார். நான் துணை இல்லாதவன் தமியேன், அத்தா உன்னையெல்லாம் ஆர் துணை எனக்கு அப்படின்னு கேட்கிறார். நீ இல்லாம எனக்கு துணை யாரு, வேற யாரு அப்படின்னு சுந்தரர் பெருமான் கேட்கிறார்.
இப்ப நாமும் தனியா இருக்கிறோம், சிவமும் தனியா இருக்கு இல்லையா? அவர் சொல்றாரு நீ வா அப்படின்னு கூப்பிடுறார். அம்மியேன் அதனாலதான் சொல்லுகிறார் தளர்ந்தேன் அடியேன், அடியேன் தளர்ந்தேன். பெருமானே ரொம்ப தளர்ச்சி வந்துருச்சு எனக்கு என்ன ஆகுமோ, எப்பொழுது சேருமோ, எனக்கு ஏதாவது வினை வந்து விடும். என்ன தளர்ச்சி, ஏன் அப்படின்னு கேட்ட அப்படின்னா அந்த பயம் என்ன அப்படின்னு கேட்டா மீண்டும் பிறப்பு வந்து விடுமோ, திரும்ப பிறப்பு வந்தா இந்த கண்டினியூட்டி இருக்குமோ, இந்த தொடர்பு இருக்குமா, தொடர்ச்சி இருக்குமா, பிறந்த இடம் வேற ஏதாவது ஒரு இடத்துல பிறந்து வேற விதமான சூழ்நிலையில இருந்தா உன்னை மறந்துடுவேனே, இந்த தொடர்பு இருக்காத. அதனால தானே நீ கீழே போன்னு சொன்ன உடனே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மையல் மானுடமாய் மயங்கும்படி ஐயனே என்னை தடுத்து ஆண்டு கொண்டு அருள், நான் உன்னை கூப்பிடுவேன்னு நீ எதிர்பார்க்காம நீயே வந்து என்னை தடுத்து ஆண்டு கொள்ள வேண்டும் அப்படின்னு விண்ணப்பம் வைக்கிறார்ல இல்லையா? அந்த ஒரு அச்சம் இருக்கிறது. என்ன அச்சம்னா என்னவா பிறப்போங்கிற ஒரு இதை விட எதுல பிறந்தாலும், அதனாலதான் இப்பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேல் உனை என்றும் மறவாமை வேண்டும். அதனாலதான் சொல்றார் புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என் மனத்தே வழுவாதிருக்க. புழுவாயிருக்கும் போது கூட என்ன, புழு எல்லா இடத்துலையும் வழுவும், புழு எல்லா இடத்துலையும் வழுவிக்கொண்டே போகும். அப்படி பிறப்பினாலே வழுவிக்கொண்டு போனாலும் நினைப்பினாலே உன்னை விட்டு வழுவாமல் இருக்க வேண்டும். சிவத்தையே நினைந்து கொண்டு இருக்க, உன்னையே நினைச்சிட்டு இருக்கணும். எத்தனை புழு நினைச்சிட்டு இருக்கோ தெரியல, யாருக்கு தெரியும்? சும்மா சொல்லுவார பெருமான். ஆகையினாலே இந்த பிறப்பு வந்து விட்டால், பிறப்பிலே உன்னை மறந்து விட்டால் என்ன ஆகுமோ என்கிற அச்சத்தினால சொல்லுகிறார் தளர்ந்தேன் தளர்ந்தேன் அடியேன் தமியேன் போற்றி. நான் தண்டந்தனியனாக துணையில்லாமல் இருக்கிறேன். பெருமானே எனக்கு எந்த துணையும் இல்லை, தேவரீரே துணை என்று கூறுகின்றார். களம் கொல கருத அருளாய் போற்றி. களம் கொல, களம் கொல என்று சொன்னால், களம் என்று சொன்னால் ஒரு நிலையான இடம், ஒரு நிலையான இடம் எனக்கு தேவரீர் தர வேண்டும். நிலையில்லாத பிறப்பு வேண்டாம். ஒன்று நிலையான இடம் அடியாராய் இருக்கிறது, உன் கூடவே அடியாரா இருக்கும். அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியாயின்னு கேட்டார். அதுதான் களம். களம் என்பது ஒரு நிலையான இடம். அந்த இடத்துல இருந்து உன்னை கருத எனக்கு அருள் செய்வீராக. வேறு எந்த எண்ணமும் இல்லாமல் தேவரீரையே கருதி கொண்டிருக்க வேண்டும். களம் கொல கருத அருளாய் போற்றி. களம் கொல அருளாய் போற்றி, கருத அருளாய் போற்றி அப்படின்னு அது ரெண்டையும் பிரிச்சுக்கணும். கருத அருளாய் போற்றி என்று சொல்லுகிறார். சுவாமிகிட்ட நம்ம என்ன வேண்டிக்கணும்? எப்படியும் வந்து நமக்கு எது வந்து வயசாகுதோ இல்லையோ, வயது ஆக ஆக நினைவு தான் தப்பிக்கொண்டே போகும். நினைவாற்றல் என்பது குறைந்து கொண்டே போகும். அந்த முதுமையில நாம் ரொம்ப ஒரு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய விஷயம். எவ்வளோ ஜாக்கிரதையாக இருந்தாலும் அதில் வந்து நாம் வந்து வெற்றி பெற முடியாத ஒரு விஷயம் நினைவு தப்புறது தான். நினைவு கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ந்து கொண்டே போகும். அப்போ நினைவு தேய்ந்து போகிற பொழுது பல விஷயங்கள் மறந்து போகும். பல விஷயங்கள் மறந்து போகும். நம்மோடு தொடர்பு இருக்கிறவர்களுடைய பெயர்கள் மறந்து போகும். முதல்ல பேரெல்லாம் மறக்கும், பேர் மறக்கும். அவர் என்னவோ ஒரு பேர் சொன்னாரே அவரு அப்படின்னு தோணும், பேர் மறக்கும். அடுத்தது ஊர் மறக்கும். பேர் மறந்து போகும், ஊர் மறந்து போகும். பேரும் ஊரும் தான் மறக்குமே தவிர ஆளை தெரியும், பார்த்தவங்க மாதிரி. மூணாவது ஸ்டேஜ் ஆளும் மறக்கும்.
சார் என்ன தெரியலையா உங்களுக்கு? தெரியலீங்களே, எங்க பார்த்தேன்னு தெரியல. என்ன சார் தெரியலங்கிறீங்க? நீங்க ஒரு தடவை ஹோட்டல்ல பில்லு கொடுக்க காசு இல்லாம தவிச்ச போது நான் தானே கொடுத்தேன் உங்களுக்கு. அப்ப 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆனோம். அப்படியா? எப்பன்னு தெரியலையே. நான் பல தடவை அந்த மாதிரி மாட்டியிருக்கேன். நீங்க எத்தனை அது தடவைன்னு தெரியாது, மறந்து போகுது. மறதி இருக்கே, அந்த மறதி பகை என்று சொல்லுகிறார் அருணகிரிநாதர். மறதியை பகை என்று சொல்லுகிறார். இந்த மறதி என்று சொல்லக்கூடிய ஒன்றுதான் நம்முடைய பலகீனம், மிகப்பெரிய பலகீனம். அதை சொல்லுகிறார் சாமி. நான் பேரை மறக்கட்டும், ஊரை மறக்கட்டும், அல்லது ஆளையே மறக்கட்டும், என்ன வேணா மறக்கட்டும், ஆனா நமச்சிவாயங்கிறத மறக்காம இருந்தா போதுமே எனக்கு, அதை மட்டும் எனக்கு நீ கொடுன்னு கேட்கிறார். என்னுடைய இறக்கும் தருவாயில கூட உன்னுடைய நமச்சிவாய மந்திரத்தை நான் சொல்லணும். மற்றுப்பற்றனக்கின்றி நின் திரு பாதமே மனம் பாவித்தேன், பெற்றலும் பிறந்தேன் இனி பிறவாத தன்மை வந்தெய்தினேன், கற்றவர் தொழுதேத்தும் சீர்கரையூரி பாண்டி கொடுமுடி, நற்றவா உனை நான் மறக்கினும் சொல்லு நான் நமச்சிவாயவே. நாக்கு நமச்சிவாய நமச்சிவாயன்னு சொல்லிடும், மறக்காது. அப்படி அதுக்கு உரை ஏத்தணுங்கிறார் நமச்சிவாய மந்திரத்தை. நற்றவா உனை நான் மறக்கினும் சொல்லு நான் நமச்சிவாயவே. ஆகையினாலே பெருமான் எனக்கு அஞ்சேல் என்று இங்கு அருளாய் போற்றி, அஞ்சேல் என்று அருளாய் போற்றி. அஞ்சேல் என்று பயப்படாத, நான் இருக்கேன். பருவலும் நும்பரிசும் பகிர்தி பயப்படேல் நீ, ஞானசம்பந்தர் சொல்றார் எடுத்த உடனே. பயப்படேல் நீ, பயப்படாத அப்படின்னு சொல்லுகிறார் திருமருகல்ல அந்த பெண்ணை பார்த்து ஞானசம்பந்தர். அஞ்சேல் அப்படின்னு நீ சொல்லு. அஞ்சேல்னு தானே சொல்லிடுறேன். இப்படிலாம் சொன்னா எனக்கு பத்தாது. அஞ்சேல்னு இந்த பிறவியில இப்பவே சொல்லிவிட்டு இங்கு இப்ப சொல்லுன்னாரு. நீ அப்புறமா சொல்றேன், எப்பயாவது அடுத்த பிறவியில சொல்றேன். அஞ்சேலு தானே சொல்ல சொன்னேன், அடுத்த பிறவியில சொல்றேன்னா இம்மையில் சொல். இங்குன்னா இம்மையில். அஞ்சேல் என்று இம்மையில் அருளாய் போற்றி. இங்குன்னு சொன்னா இம்மையில் அர்த்தம். நஞ்சே அமுதா நயந்தாய் போற்றி. நஞ்சையே அமுதாக உண்டவன் பெருமான். நஞ்சுதான் கொண்டு வந்து கொடுத்தாங்க. அமுது வந்தப்ப கொண்டு வந்து சாமிகிட்ட சேரல, ஒரு பயிலும் இல்லையே. நஞ்சு வந்தவொடனே எல்லாரும் ஓடி வந்தானே அத்தனை பேரும். அமுதம் கடைஞ்சி வந்தவொடனே இந்த திருமால் எட்டி பார்த்துருக்கணுமா இல்லையா? கடைஞ்சி வந்தவொடனே யார எப்படி எப்படி கழிச்சு கட்டி எப்படி ஷேர் கூட்டுறது, இந்த மேனிப்புலேஷன்லயே உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. என்ன சுந்தர தேவரெல்லாம் ரொம்ப பிஸியா இருக்காங்க போல இருக்கு. ஆமாம் பெருமானே, அமிர்தம் வந்துருச்சு. ஷேர் பண்ணிட்டு இருக்காங்களா? ஷேர் போட்டுட்டு இருக்காங்க சாமி. பெரிய தகராறு வரும் பாரு, பெரிய தகராறு வரும். பெரிய ஷேரு நம்ம லயன் ஷேர் எடுக்கிறவரு நம்ம திருமால் தான் எடுப்பாரு. ஏற்கனவே அதுல இருந்து வந்த மகாலட்சுமியே எடுத்துட்டு போயிட்டாரு. அதனால இதுலயே நிறைய அவர் தான் எடுப்பாரு. ஒருத்தராவது சாமி அமிர்தம் வந்துருச்சு சாமி, நஞ்சு வந்தப்போ இங்கே தான் வந்தோம், இந்தாங்க சாமி அமிர்தம், நீங்களா பார்த்து எங்களுக்கு ஏதாவது கொடுத்தீங்கன்னா உண்டு. வரலாம்ல, வரமாட்டான். என்னன்னா பயம். நஞ்சை குடிச்ச மாதிரி இதையும் குடிச்சு விட்டாருன்னு வச்சுக்கோங்க. நீங்க குடிக்க தான் கொண்டு வந்திருக்கீங்கன்னு நினைச்சு நான் குடிச்சு விட்டப்பா அப்படின்ட்டாருன்னா போச்சு அவர்தான். சத்தம் போடாம சாப்பிட்டுட்டு ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு போவோம்.
அப்படின்ட்டு நஞ்சே அமுதா நயந்தாய் போற்றி, அத்தா போற்றி, ஐயா போற்றி, நித்தா போற்றி, நிமலா போற்றி. அத்தா அத்தான்னு சொன்னா அப்பனே, தந்தையே. ஐயா ஆசிரியனே. சிவபெருமான் தான் அப்பனாக இருக்கிறான். அப்பன் நீ, அம்மை நீ, அன்புடைய மாமனும் மாமியும் நீ. அத்தா போற்றி, ஐயா போற்றி, நித்தா போற்றி, நிமலா போற்றி. நித்தா போற்றி, நிமலா போற்றி. மலத்தை இல்லாமல் செய்கிறவன் நிமலன், மலம் இல்லாதவன் அமலன், மலத்தை இல்லாமல் செய்கிறவன் நிமலன். அப்படி நித்தா போற்றி, என்றும் நிலையாக இருக்கிறவனே போற்றி. பத்தா போற்றி, பத்தா போற்றி. பத்தா என்று சொல்வது பத்ரு என்பது வடமொழி. அதுக்கு தலைவனுக்கு பொருளாக சொல்லுவாங்க. அதான் பத்தான்னா தலைவனேன்னு அர்த்தம். அது தமிழ்ல பர்த்ருங்கிறத பத்தா என்று சொல்லப்பெறுகிறது. பர்த்ரு வடமொழியில பர்த்ரு, அதைத்தான் பத்தா என்கின்றார். அது சில சமயம் கணவனுக்கும் வரும் பத்தா என்று சொல்வார்கள். இங்கே பத்தா என்று சொல்வது தலைவனே. பவனே போற்றி. பவன் என்று சொல்லுவது எவற்றையும் தோற்றுவிக்கின்றவன் பவன். எவற்றையும் எல்லாவற்றையும் தோற்றுவிக்கின்றவனுக்கு பேரு பவன் பேரு. எல்லாவற்றையும் ஒடுக்குகிறவனுக்கு சர்வன் பேரு. சர்வசங்காரம் என்று சொல்வார்கள். சர்வன் எல்லாவற்றையும் தோற்றுவிக்கின்றவன் பவன், எல்லாவற்றையும் ஒடுக்குகிறவன் சர்வன். பெரியாய் போற்றி, பிரானே போற்றி. பெரியவர்களெல்லாம் பெரியவனாக விளங்குகிற பெருமானே, பிரானே, பிரானே போற்றி. அரியாய் போற்றி, அமலா போற்றி. அரிதானவனாக விளங்குகின்ற பெருமானே போற்றி, அமலா போற்றி. மேல சொன்னாரு நிமலா போற்றினாரு, இப்ப அமலா போற்றி என்று சொல்லுகிறார். நிமலா என்று சொன்னால் மலத்தை இல்லாமல் செய்கிறவன். அமலன் என்றால் மலம் இல்லாதவன். என்னங்க, மலம் இல்லாதவன் தானே, மலம் இல்லாதவன் தானே மலத்தை இல்லாமல் செய்ய முடியும். அவருக்கே 1000 வியாதியை வச்சுக்கிட்டு எப்படி வைத்தியம் பார்ப்பாரு? வரும்போதே லொக்கு லொக்குன்னு இருமிக்கிட்ட வாங்க. என்ன பண்ணுதுங்க உங்களுக்கு? வரும்போது என்னென்னமோ பண்ணிச்சு, இப்ப எல்லாம் சரியா போயிடுச்சு. எல்லாம் சரி. இவ்வளவு வியாதியோட இருக்க உங்க டாக்டர் பார்த்தோன்னே என் மனசெல்லாம் எனக்கு ஆறுதல் அடைஞ்சு. ஒரு வியாதிக்காக நம்ம இந்த டாக்டர் இவ்வளோ வியாதி வச்சுக்கிட்டு இவர் எத்தனை பேரை பார்த்துட்டு இருக்காரு. பெருத்த ஆறுதல் சாமி அப்படின்ட்டு. திருமால் எப்படி வெளியே தீர்ப்பார்? திருமால் எப்படி பிறப்பை தீர்ப்பார்? எப்படி தீர்க்க முடியும்? அது லாஜிக் தானே. அவங்களும் சொல்றாங்க திருமால் பிறந்து வராருங்கிறாரு. பிறந்து வர்றதுதான் நாங்க வேண்டாங்கிறோம். பிறந்து வர்றதுக்கு போய் அவர்கிட்ட போய் நிப்பானே, அவர் உதவி இல்லாமையே நாங்க நிறைய தடவை பிறந்து தான் ஒதுக்கிட்டு இருக்கிறோம். இப்ப திரும்ப பிறக்கிறதுக்கு அவர் உதவி வேணுமா? பிறப்பு இறப்பு நீக்கணும்னா அவர்கிட்ட போய் என்னங்க ஆக போகுது? ஒன்னும் ஆகாது. அது அவங்கள சொல்றத வச்சுதான் நான் சொல்றேன். நம்ம ஒண்ணும் புதுசா கற்பனை பண்ணி சொல்லல. எங்கேயாவது ஒரு இடத்துல சிவன் பிறந்தான், ஒரு அவதாரம் எடுத்து எங்கேயாவது வந்திருக்கா? நினைச்ச தோற்றம் எடுத்துருவான், நினைச்ச தோற்றம் எடுப்பான், நினைச்சா கரைப்பான், அவ்வளவுதான். பிறக்கிறது இறக்கிறதுமே பொழப்பா வச்சுட்டு இருக்காரு. இப்பதான் கொஞ்சம் நிறுத்திருக்காரு. அதையும் நீங்க விடமாட்டேங்கிறானுங்க. இன்னொன்னு இருக்குது, வருவாரு கல்விக்கிறான். அவரே போதுட்டா பிறந்தது அப்படின்னா இன்னொரு பொறுப்பு இருக்கிற. சரி, ரைட்டு. அவர் எப்படி தீர்ப்பார்? வினைகளின் வழியாகத்தான் உடம்பு வரும்.
இந்த வினைகளை நீக்கக்கூடிய வல்லமை சிவன் ஒருவனுக்குத்தான் உண்டு. ரைட்டா பண்ணுவார், வினை வேணான்னு ரைட்டா பண்ணுவார். நீங்க நான் தப்பா சொல்லல, நான் நேர்மை எனக்கு இருக்கிற விஷயத்தை சொல்லுகிறேன். ராமாயணம் படிச்சீங்கன்னா ராமாயணத்தில் சீதையை பிரிஞ்ச பிறகு ராமர் புலம்புகின்ற அந்த செயல்களை எல்லாம் பார்த்தால் ஒரு பரம்பொருள் அவ்வாறு செய்வதற்கு வாய்ப்பு இல்லை. அந்த மாதிரியான ஒரு மயக்கம் வர. அவர் ஏன் அப்படி செய்தாருன்னா, மனிதனாக பிறந்து அந்த மனிதனாகவே வாழ்கின்ற காரணத்தினாலே அந்த மயக்கம் இருக்கிறது. அதுதான் அவங்களும் சொல்லுகிறார். ஜீவன் தான், பிரம்மம் தான் ஜீவனாகிறது, தன்னை மயங்கி ஜீவனாக அறிகிறது என்று சொல்லுகிறார். அவ்வளவு புலம்புகிறார். இந்த மனைவி காணா போனதுக்கு அத்தனை புலம்புகிறார். அந்த புலம்பல்களை எழுதியிருக்கிறாங்க அவங்க, அவ்வளோ. அதுக்காக சொல்லுகிறார். ஆகையினாலே இந்த ஒரு வேறுபாடை நீங்க பார்க்கலாம். திருமாலுக்கும் லட்சுமிக்கும் இருக்கக்கூடிய ஒரு அந்த நிலை, சிவனுக்கும் பார்வதிக்கும் இருக்கக்கூடிய நிலை, ரெண்டுக்கும் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா எது பரம்பொருள்னு தெளிவாகவே தெரியும். எது பரம்பொருள்னு தெளிவாக தெரியும். நீங்க எல்லாம் கவலைப்படாதீங்க, நம்ம ரைட் பிளேஸுக்கு தான் சேர்ந்துருக்கிறோம். ஆமா, தெரிஞ்சு வந்தமோ தெரியாம வந்தமோ தெரியாது. ஆனா அவசரத்துல ஒரு ட்ரெயின் வந்துதான் ஏறிட்டோம். பார்த்தா சரியான ட்ரெயின். அவசரத்துக்கு ஏறணும். பார்த்தா அப்ப ஏறின பிறகு இது எங்க போகுதுன்னு கேட்டோம். நீங்க எங்க போகணுமோ அங்கதான் இது போகுது அப்படின்ட்டாங்க. அந்த மாதிரி தான். ஆகையினால சிவநெறிக்கு ஒப்பாக எந்த நெறியும் சொல்ல முடியாது. அதான் முத்தி நெறி அறியாத மூர்க்கரோடுன்னாரு. மூர்க்கத்தனமா பேசுவான். நீங்க பார்த்தீர்கள் என்று சொன்னால் அது அப்படி. இப்ப நம்ம இப்ப நீங்க கூட நினைக்கலாம், ஐயா என்ன இருந்தாலும் திருமாலை இந்த தாக்க வேண்டாம், கொஞ்சம் வச்சு பார்த்து செய்யலாமே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நான் செய்யறது கொஞ்சம். அவங்க பார்த்தீங்கன்னா நம்ம சிவனையும் முருகனையும் கணபதியும் அவங்க எப்படி அவங்க பண்றாங்கங்கிற விஷயங்கள்லாம் கேள்விப்படுகிற பொழுது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதுவும் இந்த ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா இருக்காங்க பாருங்க, அவங்க தான் அந்த பாஞ்சராத்திரிகள். அவங்க அதுல இந்த நீர்பூசல நம்மளும் போய் நிக்கிறாங்க. என்னன்னு விவரம் தெரியாம அங்க போய் நின்று அவன் சொல்றான், சிவனை கும்பிடாது, அது பிசாசு, பேய், அது பேயோட தான் இருக்கும், அது பேயோட இருக்கும், எப்படி உன்னோட இருக்கும் அப்படின்ட்டு எல்லாம் அது அங்க போனாவே கேட்குறாங்க. நீங்க நெற்றியில திருநீர் பூசினீங்கன்னாலே உங்களை ஒரு மாதிரியா பார்க்க. நான் என்ன சொல்ல வருகிறேன், நான் வேற்றுமை சொல்லலை. நமக்கு நம்முடைய நெறியின் சிறப்பை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். பிறப்பை நீக்க வேண்டும் என்பது மட்டும் இல்லை, வினைகளை போக்க வேண்டும் என்றால் சர்வ வல்லமை படைத்த சிவபெருமான் ஒருவனால தான் வினைகளை போக்க முடியும். காரணம், அவர் ஒருவன் தான் மலமில்லாதவன். அதுக்காக சொல்ல வருகிறேன். அமலன் என்று சொல்லக்கூடியது வேற யாருக்குமே கிடையாது. சிவபெருமான் ஒருவன் தான் அமலன், மலமில்லாதவன், மல தொடர்பு இல்லாதவன், இயல்பாகவே பாசங்களினின்று விடுபட்டவன். அப்படி அவனுக்கு சொல்லுகிற இந்த என் குணங்கள் கோளிர் பொறியர் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலைன்னு திருக்குறள்ல கடவுள் பேரே சொல்லலைங்கிறான். என் குணத்தான்னு சிவன் பேரை சொல்லியிருக்காரு. எடுத்த உடனே என் குணத்தான் சிவனுக்கு தவிர வேற யாருக்கு எந்த நூல்ல எங்க சொல்லி இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். சிவனுக்கு மட்டும்தான் சொல்ல முடியும். என் குணம் அவன் ஒருத்தருக்குத்தான். திருமாலுக்கு சத்துவ குணம் தான்.
ஆமா, மூணு குணங்கள்ல ஒரு குணமாக இருக்கிறவர் தான். ஆகையினாலே அது பார்த்தீர்கள் என்று சொன்னால் தன்னுடைய அந்த மயக்கம் தீருவதற்காக தொடர்ச்சியாக ராமபிரான் சிவபெருமானை வழிபட்டு கொண்டே வந்திருப்பார். சிவபெருமானை வழிபடாத நிலையே கிடையாது. திரும்பவும் கடைசியில் ராமன் வழிபட்ட தலங்களாக பல தலங்கள், ராமநாதீச்சரம் என்றெல்லாம் சொல்லக்கூடிய தலங்கள் பல இருக்கின்ற பொழுது இங்கே ராமேஸ்வரம் அவரே நிர்மாணித்து வழிபட்ட திருக்கோயில் என்று இருக்கிறது. பல தன்னுடைய பிறப்புகளிலே சிவபூஜை செய்தவராக அவர் விளங்குகிறார். இதையெல்லாம் நம்ம மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை, இதெல்லாம் தெளிவாக தெரிந்திருக்க வேண்டிய அவசியம். ஆகையினால என் குணம் என்று சொல்லக்கூடியது சிவபெருமான் ஒருவனுக்குத்தான் உண்டு. 2000 வருஷத்துக்கு முன்னால பிறவா யாக்கை பெரியோன்னாரு இளங்கோவடிகள். பிறவா யாக்கை பெரியோன்னு சிவபெருமானை பற்றி சொல்லுகிறார். மறையோர் கோல நெறியே போற்றி, மறையோர் கோல நெறியே போற்றி. மறையோர் என்பது இந்த இடத்துல குருவாக வந்து சிவநெறியை காட்டுகின்றவனே போற்றி. குருவாக வந்து சிவநெறியை காட்டுகிறோம், அதைத்தான் சொல்லுகிறார். மறையோர் கோலம், குருவினுடைய கோலம். அப்படிதான் இவருக்கு வந்தார், குருவினுடைய கோலத்தோடு வந்தார். உபதேசம் சொல்ல வருகிற குரு மறையோர் என்று சொல்லப்படுவார். மறையோர்னா நம்ம ஒரு இனம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டாம். மறையோர் என்று சொன்னால் மறைகளை ஓதுகிறவர்கள் என்று பொருள் இருந்தாலும், மறை என்பது வேதத்தை ஓதுவது போல உபதேசத்தை நமக்கு செவி மீதிலே சொல்லுகிறவர். அது அது அந்த பொருள்பட சொல்லுகிறார். எனவே நமக்கு உபதேசம் செய்கிறதுக்கு ஒரு குருவானவர் வருவார் என்று நாம் ஆவலாக எதிர்பார்க்க வேண்டும். அவர் மறையோர் கோல, அதாவது குருவினுடைய வடிவத்தை தாங்கி கொண்டு வருவார். வருகின்ற அந்த நெறி, அந்த சிவநெறி சன்மார்க்க நெறி. நம்முடைய நெறி கடைசியில் போய் முடிகிறது சன்மார்க்க நெறியில தான் போய் முடியும். அது தாசமார்க்கம், சத்புத்திர மார்க்கம், சகமார்க்கம்னு தாண்டி போய் சன்மார்க்கம் என்று சொல்லக்கூடிய அந்த நெறியில போய் நிற்கிறது. மறையோர் கோல நெறியே போற்றி, முறையோ தரியேன் முதல்வா போற்றி. பெருமானே, இது நீதியா? எம்மை இன்னும் அருளாமல் இருக்கின்றீரே, தாங்க மாட்டேன். தரியேன், தாங்கேன், தாங்க முடியாது. பெருமானுடைய பிரிவை என்னால் தாங்க முடியாது. எமக்கு உபதேசம் அருளிய பிறகு எம்மை விட்டு பிரிந்து போனீரே. அதற்கு முன்பாக இருந்த நிலையை விட இல்லையா, நமக்கு பெருமான் குரு யாரோன்னு நினைச்சிட்டு இருந்த நேரம் போக பெருமானையும் குருவாக உபதேசம் பண்ணிவிட்டு கிளம்பி போயிட்டா எப்படி இருக்கும்? அது எப்படி என்று சொன்னால், கண்ணிழந்து பெற்றான் இழந்தான், கண்ணிழந்தான் பெற்றிழந்தான் என உழந்தான் அப்படின்னு கம்பர் சொல்லுவார். கண்ணிழந்தான் பெற்றிழந்தான் என உழந்தான். உழந்தான்னா கஷ்டப்பட்டான். கண்ணிழந்தான், ஒரு கண்ணே இல்லை ஒருத்தனுக்கு, பிறவியிலேயே கண் இல்லை. கண்ணில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு டாக்டர் சொல்றார். 14 வயசு வரைக்கும் 15 வயசு வரைக்கும் என்னென்னவோ மருத்துவம்லாம் பார்த்தாச்சு, இனிமேல் வர்றது கஷ்டம்ட்டாங்க. 16வது வயசு கண்ணு வந்துருச்சு. கண்ணு வந்தா மலையை பார்க்கிறார், அருவியை பார்க்கிறார், மரத்தை பார்க்கிறார். ஆஹா ஆஹா ஆஹா, அற்புதம் அற்புதம். அடுத்த நாள் போயிடுச்சு. எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்னு தெரியாம இருந்தால் பரவாயில்லை, இழந்தது எது என்று தெரியாது. ஆனா கண்ணை திறந்து பார்த்துட்டு இழந்தது எது என்று தெரிந்த பிறகு இழப்பு பன்மடங்காக தெரியும், இல்லைங்களா? இழந்தது எது என்று தெரியாத போது இழப்பு என்று பொதுவாகத்தான் துன்பம் இருக்கும். இழந்துட்டோம் அப்படின்னு பார்க்க முடியல, இழந்துட்டோன்னு. ஆனால் பார்வை வந்துட்டு திரும்ப போச்சுன்னா எதையெல்லாம் இழந்தோம் அப்படிங்கிறது
இல்லையா? அது பெருசில் இருக்கு. அதைத்தான் சொன்னார், கண் இழந்தான் பெற்று இழந்தான். கண் இழந்தான், கண் இல்லாதவன் பெற்று, அதனை பெற்று ஒரு நாள் இருந்து இழந்தார், திரும்பவும் போயிடுச்சு. அதுபோல மணிவாசகர் குரு இல்லாம இருந்தாரு, குரு இல்லைன்னு ஒரு நாள் குரு வந்தாரு திருப்பெருந்துறையில, வந்துட்டு அடுத்த நாள் நீ தில்லைக்கு வந்துட்டு போயிட்டாரு. பெற்று இழந்தான், கண் இழந்தான் பெற்று இழந்தான் என உழந்தான். ரொம்ப தாங்க முடியாது சாமிங்கிறாரு. தரியேன் தரியேன் முறையோ தரியேன் தரியேன், தாங்க மாட்டேன். முறையோ இது நீதியோ முதல்வா போற்றி, உறவே போற்றி, உயிரே போற்றி. எனக்கு உறவுன்னு சொல்லிக்கிறதுக்கு திருப்பெருந்துறையில் நீ வரத்துக்கு முன்னாடி நிறைய இருந்தது. உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன்னார். உற்றாரை யான் வேண்டேன் அப்படின்னு சொல்றாருன்னா உற்றார் இருந்திருக்காங்கன்னு தான் அர்த்தம். எனக்கு 10 கோடி ரூபாய் வேண்டாப்பா, யாரு கொடுக்குற? யாராவது கொடுத்தா நான் 10 கோடி வேணான்னு சொன்னா ஒரு அர்த்தம் இருக்கு. திடீர்னு தயவு செய்து எனக்கு 10 கோடி ரூபாய் பணம் வேணாங்க அப்படின்னா, யாரு கொடுக்குறேன்னா நீ வேணாங்கிற? கொடுத்தா தானே சரி. ஒருத்தர் யாரோ ஒருத்தர், ஐயா உங்களுக்கு ஒரு கோடி ரூபாய் கொடுக்கலான் இருக்கோம், வேண்டாங்க எனக்கு, அப்போ இது சரியா இருக்கும். அப்போ கொடுக்குறேன்னு சொன்னா தானே, இல்லை வேண்டான்னு சொன்னது சரியா இருக்கும். உற்றாரை யான் வேண்டேன்னு சொன்னா உற்றார் இருந்தா தானே சரியா வரும். நிறைய உற்றார் இருந்திருக்கிறாங்க, அதனாலதான் வேண்டேன்னாரு. உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன். எவ்வளவு பேர் இருந்திருக்கும் பாருங்க அவருக்கு. அவர் எதெல்லாம் வேண்டேங்கிறாரோ அதெல்லாம் நிறைய இருந்ததுன்னு அர்த்தம் அவருக்கு. ஊர் சிறப்பு, ஆலவாய் சிறப்பு கேட்கணுமா? ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன். சுத்தி கற்றார்கள் தான். கற்பனவும் இனி அமையும் என்று சொல்லுவது போல உறவு என்று சொன்னால் சிவபெருமான் தான் உறவு, இல்லையா? இல்லாட்டி கேட்பாரு ஞான சம்பந்தர் ஆலவாய்க்கு வந்து பார்க்குற, திருஞான சம்பந்த பெருமான ஆலவாயில் வந்து அவங்க அப்பா வந்து பார்க்குறாரு. அவங்க அப்பாவை பார்த்து அப்பாவும் அம்மாவும் சௌக்கியமானு கேட்குறாரு. அம்மா எப்படி இருக்காங்க, பகவதி அம்மையார் எப்படி இருக்காங்க, ஊரில் இருக்கவங்களாம் எப்படி இருக்கிறாங்க, நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு கேட்காம, மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை, கண்ணில் நல்லகுதுரும் கழுமல வளநகர் பெண்ணில் நல்லாளொடும் பெருந்தகை இருந்ததே. பெண்ணின் நல்லாளோடு பெருந்தகை எப்படிப்பா இருக்காங்க, நல்லா இருக்காங்களா அப்படின்னு. டே உங்க அம்மா எப்படி இருக்காங்கன்னு ஒரு வார்த்தை கேட்கக்கூடாதா அப்படின்னு கேட்கல. அவருக்கு தெரியும் புள்ள வந்து நம்ம புள்ள இல்லை, இது சிவபெருமானுடைய புள்ள, சிவபெருமானுடைய புள்ள. கொஞ்ச நாள் நம்மகிட்ட அனுப்பிச்சு வச்சிருந்திருக்கிறார். அப்புறமா நீ யாருன்னு சொல்லிட்டார், அவருக்கு தெரிஞ்சு போச்சு. சரி, அந்த கொஞ்ச நாளாவது நம்ம கூட இருந்தாரு. இந்த தோல்ல தான் தூக்கிட்டு இருந்தா அவரை, இந்த தோல்ல பெருமான. அந்த நிலையில உறவுன்னு யாருன்னு நினைச்சார்? அவரைத்தான் உறவுன்னு நினைச்சார். உறவே போற்றி, உயிரே போற்றி, சிறவே போற்றி. சிறவுன்னா சிறப்புன்னு அர்த்தம். சிவமே போற்றி, மஞ்சா போற்றி, மணாளா போற்றி. மஞ்சா போற்றி, மணாளா போற்றி அப்படின்னா மஞ்சாங்கிறது பல்வேறு விதமான பொருள் சொல்லுகிறார்கள். மைந்தா என்பது மைஞ்சா, மஞ்சா என்று வந்தது போலி, மைந்தா என்பதனுடைய போலி என்று பொருள் புலவர்கள் சொல்லுகிறார்கள். மஞ்சு என்று சொன்னால் மேகம், மேகம் போன்றவனே என்று சொல்லுகிறவர். அதுக்கே அழகுன்னு பேரு, அழகனேன்னு. இந்த மஞ்சுங்கிறது பாருங்க, சில சொல் இப்படி இருக்கும். எப்படின்னு கேட்டா, வடமொழியிலையும் அந்த சொல்லு இருக்கும், தமிழ்லையும் அந்த சொல்லு இருக்கும். ரெண்டு பேருக்கும் ரைட்ஸ் இருக்கு. மஞ்சுன்னா வடமொழியிலையும்
அதுக்கு அந்த சொல்லு உண்டு, மஞ்சுன்னு. தென்மொழியிலையும் மஞ்சுன்னு உண்டு. வடமொழியில் சொல்லுகிற பொழுது அதற்கு அழகன்னு பேர், அழகுன்னு பேர். தமிழில் சொல்லுகிற பொழுது அதுக்கு மேகம்னு பேர், மஞ்சு மேகம்னு பேர். மஞ்சா போற்றி, மணாளா போற்றி, பஞ்சேரடியாள் பங்கா போற்றி, பஞ்சேரடியாள் பங்கா போற்றி, அலந்தேன் நாயேன் அடியேன் போற்றி. அலந்தேன்னா துயருற்றேன். பஞ்சேர் அடியாள் என்றால் செம்பஞ்சு குழம்பு பூசிய திருவடியை உடைய பெருமாட்டி, அவளுடைய அரசனே, நாயேன் அடியேன் போற்றி, துயருற்றேன் பெருமானே. இலங்கு சுடரம் ஈசா போற்றி. சோதி ரூபமாக விளங்குகிறவன் சிவபெருமான். அதனால தான் அவரை சோதி ரூபமாக திருவண்ணாமலையிலேயும் வழிபாடு செய்கின்றோம். சோதி ரூபமாக வழிபாடு செய்கிறோம். எனவே திருவண்ணாமலை வழிபாடு என்பது சோதி வழிபாடு, அண்ணாமலை வழிபாடு என்பது ஜோதியாக வழிபாடு செய்வதுதான் அண்ணாமலை வழிபாடு, சோதி வழிபாடு. கவைத்தலை மேவிய கண்ணே போற்றி. கவைத்தலை என்பது ஒரு ஊர் பெயர். இப்ப பல ஊர் பெயர் சொல்றார், அதெல்லாம் ஊர் பேர் தான். ஏன்னா மேவிய, மலிந்த, உடைய அப்படின்னு சொல்லுவது ஊருக்கு தான் அப்படி சொல்ல முடியும். அதான் ஊர் பெயர்கள். இப்போ அந்த ஊர் பெயரெல்லாம் மறைஞ்சு போச்சு. அந்த ஊரும் இல்லை, அந்த பெயரும் மறைஞ்சு போச்சு. அதில் ஒரு ஊர் கவைத்தலை மேவிய கண்ணே போற்றி, குவைப்பதி மலிந்த கோவே போற்றி. குவைப்பதி என்ற ஊரிலே இருந்த பெருமானே, கவைத்தலை என்கிற ஊரிலே இருந்த என் கண் போன்றவனே, மலைநாடு உடைய மண்ணே போற்றி. மலைநாடு என்பது சேர நாட்டை சொல்லலாம் மலைநாடு என்று. மலைநாடு உடைய மண்ணே போற்றி, கலையார் அரிகேசரியாய் போற்றி. அரிகேசரியும் ஒரு ஊர் தான் என்று சொல்லுகிறார். நம்முடைய ஆய்வாளர்கள் எல்லாம் பார்க்கிற பொழுது ஊர் பெயராக சொல்லி கொண்டு வருகிறார். எனவே அரிகேசரி என்பது ஒரு ஊருடைய பெயர்தான். அங்கே சிறப்பான கலைகள் மலிந்திருக்கின்றன. அந்த ஊரை சொல்லுகிற பொழுது கலையார் அரிகேசரியா என்று சொல்லுகிறார். திரும்ப ஊர் பேர் தான் சொல்லுகிறார். திருக்கழுக்குன்றில் செல்வா போற்றி, பொறுப்பமர் பூவனத்து அரணே போற்றி. பொறுப்பு என்று சொன்னால் மலைகள், மலைகள் சூழ்ந்த திருப்பூவனம் என்று சொல்லக்கூடிய திருத்தலத்திலே அமர்கின்ற பெருமானே அரணே, அருவமும் உருவமும் ஆனாய் போற்றி. அருவமும் ஆனாய், உருவமும் ஆனாய், அரு உருவமும் ஆனாய். அருவமானாய், உருவமானாய், அரு உருவம் ஆனாய். எங்களுக்காகத்தான். அதெல்லாம் தடத்த உருவம்னு பேர். அதுக்கு என்ன பேரு? தடத்த உருவம்னு பேர். இப்ப தடத்த நிலையிலே வந்தாலே தான் நமக்கு தெரியும். சொரூப நிலையில் இருக்கிற பொழுது நமக்கு தெரியாது. அதுக்காக தடத்தத்துக்கு இறங்கி அவர் வருகிறார். அந்த நிலைக்கு இறங்கி வந்து இல்லையா, அந்த கருணை தான் காரணம். தடத்த நிலை வந்ததற்கு காரணம் அருவநிலை மட்டுமல்ல, அருவுருவ நிலை மட்டுமல்ல, உருவ நிலைக்கு அந்த உருவ நிலையை எடுத்துக்கொள்ளுகிறார். எனவே திருக்கழுக்குன்றில் செல்வனாக விளங்குகிற பெருமானே, பூவனத்து மலைகள் மேல் அமர்ந்த பூவனத்தின் மேலே விளங்குகிற அரணே, அருவமும் உருவமும் ஆனாய் போற்றி. நீ அருவமும் ஆவாய், உருவமும் ஆவாய். ஆகையினாலே உருவம் கிடையாதுன்னு சொல்ல முடியாது. நீ பலமுறை உருவம் எடுத்து தான் வந்திருக்கிற. சுந்தரருக்கு உருவம் எடுத்து வந்திருக்கிற, ஞானசம்பந்தர் காணும்படியாக வந்திருக்கிறாய், மணிவாசகர் காணும்படியாக வந்திருக்கிறாய். அப்புறம் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு 1-2 தடவை இல்லை, எத்தனையோ தடவை வந்திருக்கிற. தூது போகிறதுக்கு அப்படியே வந்திருக்கிறார். திருவாரூர்ல தூது போவதற்காக அப்படியே வந்தார், நேராகவே வந்துட்டார். அப்ப கேட்கிறார், சேக்கிழார் கேட்கிறார், தம்முடைய தொண்டர்கள் துன்பப்படுவதை சாமி பார்த்துட்டு இருப்பாரா இல்லையா? அதனால நேராக சுந்தரனை பார்க்கறதுக்கு நேராக அவசரமாக வந்துட்டாராம் சாமி பார்க்கறதுக்கு. என்ன ஆரூரா, ரொம்ப டல்லாக இருக்கிற, என்ன விஷயம்
திருவாரூர் வந்த உடனே உனக்கு 2 கண்ணு வந்துருச்சு, நீ சேர்ஃபுல்லாக இருப்பேன்னு பார்த்தா இவ்வளவு டல்லாக இருக்கிறிய. சாமி உங்ககிட்டயே எனக்கு ரொம்ப ஒரு விஷயம், பிடிக்காத விஷயம் ஒன்று இருக்குது சாமி. என்னப்பா திடீர்னு பிடிக்காத விஷயம்னு சொல்கிறேன்? நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தோம். இல்லை சாமி, உங்கள்கிட்ட ஒரே ஒரு விஷயம் எனக்கு பிடிக்காத விஷயம். எல்லாம் தெரிஞ்சும் அது எப்படி சாமி தெரியாத மாதிரியே எல்லாம் தெரிஞ்சும் தெரியாத மாதிரியே எப்படி சாமி என்ன கேட்குறீங்க? நிஜமா உங்களுக்கு தெரியாத சாமி? இல்லப்பா, நீ உனக்கு உதவலான்னு வந்தா நீ காலை வாரிட்டு இருக்க. என்னப்பா வேணும் உனக்குன்னு கேட்கிறார். அடியார் எடுக்கல் தெரியாதார் ஆண்டு கொண்ட தோழர்தம் குறை முடியாதிருக்க வல்லரே. சேக்கிடாரு அப்பப்ப கொஞ்சம் விஷமம் உண்டு. விஷமம்னா நல்ல விஷமம். இவரு மண்டபத்தில் உட்காந்து, ரொம்ப சுவையான இடம் அது. மண்டபத்தில் உட்காந்து இவர் வருந்துறார். 2 கண்ணு வந்துருச்சு. 2வது கண்ணை எப்படி வாங்கினாருன்னு உங்களுக்கு தெரியும். முதல் கண்ணை வாங்கும்போது கெஞ்சி கூத்தாடி வாங்கினாரு. முதல் கண்ணை, அந்த கண்ணு வாங்கும்போது அவ்வளோ கெஞ்சி அவ்வளோ கூத்தாடு. இடக்கண்ணு வாங்கினது. இங்க வந்தா தந்தா தரட்டி போ. எப்படி? மீளா அடிமை உமக்கே ஆளாய் பிறரை வேண்டாதே மூளா தீ போல் உள்ளே கனண்டு முகத்தால் மிகவாடி ஆளாயிருக்கும் அல்ல அடியார்தங்கள் அல்லல் சொன்னக்கால் வாழாங்கிருப்பீர். வாய முடிட்டு சும்மா இருப்பேல்ல, இருந்துட்டு போ, இருந்துட்டு போயா. நல்லா அறியா, நல்லா இரு. அப்படிங்கிறாரு. அப்படியே நம்ம ஊர்ல வாழ்த்துற மாதிரியே இருக்கு. நல்லா அடியார்தங்கள் அல்லல் சொன்னக்கால் வளாங்கிருப்பீர் திருவாரூரில் வாழ்ந்து போதீரே. அப்ப இவரு அந்த 2 கண்ணையும் வாங்கிட்டு அங்க மண்டபத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். இவங்களையெல்லாம் கொஞ்சம் தூதெல்லாம் அனுப்பிச்சு பார்த்தார். அவங்கெல்லாம் ஒன்றும் சரிப்படாது சாமின்ட்டாங்க. என்னதான் சொல்கிறா அப்படின்னு கேட்டார். சொல்கிறதா? எங்கள் சந்து முனையிலே 2 பேர் போட்டு வச்சுருக்காங்க. யாரும் உங்கள் பேரை சொல்லிட்டு வந்தால் ஸ்பெஷலாக கவனித்து அனுப்ப சொல்கிறாங்க. யாருக்கு போகிறது அந்த பக்கம்? போனாதானே இந்த அம்மா என்ன சொல்கிறாங்க. அப்போ ரொம்ப வருந்தி உட்கார்ந்துருக்கார். சாமி வரார். இவர் வருந்தி உட்கார்ந்துருக்காரு, தூங்காமல் இருக்கிறாருன்னு வரார். அப்போ வருகிறார். அப்போ இவர் மனசில் வேண்டுகிறார். முன்னே வினையால் இவ்வினைக்கு மூலமானால் அணைய என்னை உடையாய் என்னையும் நினைந்தருளாய். பறவையின் புலவி தீர்க்க யாமத்தை எழுந்து சென்றால் உய்யலாம், பின்னை அன்றி இல்லை செயல் அப்படின்னு சொல்றார். நினைக்கிறார். வந்துட்டார். இவர் கேட்கிறார். என்ன இவர் வராருங்கிறத கேட்கிறார், சொல்லுகிறார். அடியார் எடுக்கன் தெரியாதார் தன்னுடைய அடியவர்களுடைய எடுக்கனை சிவபெருமான் பொறுத்து கொள்ள மாட்டார். தன்னுடைய அடியார்கள் துன்பப்படுகிறார்கள் என்று சொன்னால் யாரும் போய் சொல்ல வேண்டியதில்லை. சிவபெருமானே பொறுத்து கொள்ள மாட்டார். அடியார் எடுக்கன் தெரியாதார். அப்படிப்பட்ட சிவபெருமான் ஆண்டு கொண்ட தோழர் தம் குறை முடியாதிருக்க வல்லரே. தன்னால ஆட்கொள்ள பெற்ற தோழருடைய குறையை முடியாமல் இருப்பாரா? முடிச்சு வைக்காமல் இருப்பாரா? முடிச்சு வைக்க மாட்டார், முடிச்சு வச்சிருவார். அவர் வந்தாருன்னாரு. சரி, யார் வந்தாருன்னு சொல்லணும்? ஆரூரர் வந்தாருன்னு சொல்லணும், திருவாரூரர் வந்தாருன்னு சொல்லணும், இல்லை எத்தனையோ இருக்கு. முப்புறம் எரித்தார் வந்தாருன்னு சொல்லணும், சிவபெருமான் வந்தாருன்னு சொல்லணும். இவர் என்ன சொல்றார் பாருங்க, எவ்வளவு ஒரு நுணுக்கமா சொல்றாங்க. முற்றும் பெற்றாள் முளையும் தொற்றோ வளை கிளழும்பும் பெற்றார். முற்றும் பெற்றாள், எல்லாவற்று உலகங்களையும் பெற்றவள் தாய். அவளுடைய முளைச்சுவடும் வளைத்தழும்பும் பெற்றார் வந்தாராம். அப்ப இவர் எப்படி இந்த இதெல்லாம் பெற்றார்னு, இவரே மனைவிக்கு குழந்தவர். அதனால மனைவியை பிரிந்து படுகிற துன்பத்தை பார்க்க சகிக்காமல் தானே வந்துட்டாராம். அவரு தெரியும் அவருக்கு என்னன்ட்டு, இந்த துன்பம் என்னன்னு.
அது மட்டும் இல்லாமல் அந்த அம்மா சொல்லிச்சான், நான் ஏற்கனவே ஒரு கண்ணு கொடுத்துட்டேன், உங்கள் கண்ணு நீங்கள் உங்கள் பங்கு நீங்கள் கொடுத்துட்டீங்க, இன்னும் என்ன குறைன்னு போய் கேளுங்கன்னு அம்மா சொன்னாங்க. அதனால் வந்தார், வந்து கேட்குறார். அப்போ வருகிற பொழுது சிவபெருமானாகவே வருகிறார். பரவனாச்சியாருக்கு போகும்போது சிவபெருமானாகவே போகிறார். அப்போ பெருமானுக்கு பிறப்பே கிடையாது, பிறப்பு இல்லாதவர். நமக்கும் எத்தனையோ முறை யாரோ வந்திருப்பாங்க, யாரோ வந்திருப்பாங்க. அது யாருன்னு நம்மளால சொல்ல முடியாது. நம்ம சைதாப்பேட்டையில் உழவார பணி செய்து கொண்டு இருக்கிறார்கள். நம்முடைய நாகராஜன் குழுவினர் ரொம்ப சிறப்பாக அவங்க எப்போவுமே செய்வாங்க. சௌந்தரேஸ்வரர் கோயில், அங்கே ஒரு கோயில் இருக்குது, அதுக்கு உழவாரம் செய்கிறார்கள். உழவாரம் செய்கிற பொழுது, அந்த உழவாரம் செய்து கொண்டு இருக்கிற பொழுது அந்த திருக்கோயிலுக்குள்ள சுவாமி சின்ன மூர்த்தி செய்து கீர்த்தி பெருசு சௌந்தரேஸ்வரர் இந்த கோயிலுக்கு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அவள் அந்த கழுவி விட்டுக்கிட்டு செவத்தை தொடச்சிக்கிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பெரியவர் வலம் வரார். ஒரு பெரியவர் மாதிரி ஒருத்தர், அவர் சொல்லிகிட்டே போகிறார், பெரிய புராணம் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு, பெரிய புராணம் கேட்கணும்னு ஆசையாக இருக்குது, சொல்கிறதுக்கு யாரும் இல்லையே அப்படின்னுட்டு வலமாக வர்றார். இந்த குழுவினுடைய கோஆர்டினேட்டராக இருக்கிறார் அவர், ஒருங்கிணைப்பாளர். அவர் என்ன பண்ணார், என்ன யாரோ ஏதோ சொல்கிறாங்களேன்னு யோசிக்கிறார். பெரிய புராணம் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு, யாரும் சொல்கிறதுக்கே இல்லையே, சொல்ல மாட்டேங்கிறாங்களே அப்படின்னோடனே உண்மையிலேயே அப்பா அவருக்கு அது என்னன்னு தெரியல. பக்கத்தில் ஒருத்தர் சொல்கிறார் கூட, அவர் தேய்ச்சிட்ருக்கார். பெரிய புராணங்கிறது சேக்கிடார் எழுதுனதுங்க, 63 நாயன்மாருடைய வரலாறு, அதைத்தான் இந்த பெரியவர் சொல்கிறார். அப்போ அந்த பெரியவரை கூட்டு வாப்பா, அவர் என்னன்னு கேட்கணும்னுட்டு போய் பார்த்தா பெரியவரை காணும். சுற்றி அங்கே தான் போயிருக்கார் வலமாக, சுற்றி பார்த்துருக்காங்க, வெளியே வந்து பார்த்துருக்காங்க, அங்கே பார்த்துருக்காங்க, எங்கு பார்த்தும் காணலை. உடனே என்ன பண்ணார் இவர், ஏதோ ஒரு அறிவிப்பாக எடுத்துக்கிட்டு நேராக அங்கேருந்து வந்திருக்கார். அப்போ அவங்கக்கிட்ட கேட்டிருக்காரு, பெரிய புராணம் சொல்லணும்னு சொல்லியிருக்காரு, நம்ம வந்து சிவகுமார் ஐயாவை பார்த்து கேட்கலாமா அப்படின்ட்டு நேராக கிளம்பி வந்தார். ஐயா இந்த மாதிரி ஒரு சம்பவம், நீங்கள் பெரிய புராணம் சொல்கிறீங்களா அப்படின்னார். சொல்லலாம்ப்பான்னு. எத்தனை நாள்ப்பா சொல்லணும் அப்படின்னு கேட்டார். ஐயா எத்தனை நாள் சொல்லலான்னு கேட்டார். எத்தனை நாள் வேணாலும் சொல்லலான்னு, உனக்கு எத்தனை நாள் சொல்லணும்னு. ஐயா மார்கழி மாதம் வருது, 30 நாளும் சொல்கிறீங்களான்னார். 30 நாளும் சொல்கிறேன்னு. உண்மையிலே உங்களுக்கு நீங்கள் வேணால் ரெஃபர் பண்ணி பார்க்கலாம், இந்திய வரலாற்றில் பெரிய புராணத்தை 30 நாட்கள் தொடர் சொற்பொழிவாக சென்னையில் செய்த முதல் அடியன் தான் செய்திருக்கு. அன்னைக்கு தான் 30 நாள் செய்தோம். நிறைய பேர் அவரை கேட்டாங்க, 30 நாள்லாம் பெரிய புராணம் செய்ய முடியாதுயா அப்படின்னு. 30 நாள்லாம் செய்ய முடியாது, 30 நாள் செய்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷமும் 30 நாள் செய்தோம். அப்போ பெரிய புராணமும் தொடர் சொற்பொழிவாக செய்யலாம் அப்படிங்கிறத நிறுவனம். அது அந்த மாதிரி இப்போ அதை செய்து வைத்தது யார்? அன்னையிலிருந்து பெரிய புராணத்துக்கு ஒரு மலர்ச்சி ஏற்பட்டதுன்னே சொல்லலாம். பெரிய புராணத்தை 30 நாட்கள் தொடர் சொற்பொழிவாக செய்வதும் 10 நாட்கள் செய்வதுமாக பெரிய புராணத்திற்கு ஒரு பூஸ்ட் வந்தது. எத்தனை ஒரு அன்பர்கள் திருக்கூட்டம், பெருக்கூட்டம். ஸ்ரீ நடராஜர் தமிழ் பாராயண பக்தஜன சபையில் தான் அது நடந்தது. அதுக்கு அதனுடைய வெற்றியில் நம்முடைய ஜோதி ஐயாவுக்கு பெரும் பங்கு இருக்குது. அவ்வளோ சிறப்பாக நடந்தது. எதுக்கு சொல்ல வருகிறேன்னா, இன்னைக்கும் சாமி வருகிறார், அதை சொல்ல வருகிறேன் நான். எங்கே வருகிறார், எப்படி வருகிறார், தோற்றம் உண்டு, எப்பவும் வருவார். சாமி வரத்துக்கு வாய்ப்பு நிறைய உண்டு, பல்வேறு சந்தர்ப்பங்களில் உண்டு. ஆகையினாலே குவைப்பதிமலிந்த கோவே போற்றி, மலைநாடுடைய மண்ணே போற்றி, கலையார் அரிகேசரியாய் போற்றி, திருக்கழிக்குன்றில் செல்வா போற்றி, பொறுப்பமர் பூவனத்தரணே போற்றி, அருவமும் உருவமும் ஆனாய் போற்றி. அதனால உருவம் உண்டு இருக்கு. மருவிய கருணை மலையே போற்றி, கருணை மலை, கருணையாகிய மலைக்கு. கருணை மலை என்று சொன்னால் கருணை போன்ற மலை இல்லை, மலை போன்ற கருணை அப்படி எடுக்கணும். அது கருணையாகிய மலைன்னு சொல்லக்கூடாது,
மலை போன்ற கருணை, மலை போன்ற கருணை உடையவர் பெருமான். துரியமும் இறந்த சுடரே போற்றி, துரியமும் இறந்த சுடரே போற்றி என்று சொல்லுகிற அந்த அற்புதம். அந்த துரியங்கிறது என்ன, அது கொஞ்சம் விவரிக்க வேண்டி இருக்கு. அதனால இன்றைய தினம் நாம் இதோட நிறைவு செய்து மீண்டும் அடுத்த வியாழக்கிழமை வச்சுக்கலாமாங்க ஐயா? ஓ, வியாழக்கிழமை ஊருக்கு போறேன். திங்கக்கிழமை வச்சுக்கலாமா? உங்களை கேட்கணும், திங்கக்கிழமை வச்சுக்கலாமா? நாங்கள் வரவங்க எங்களை கேட்காம நீங்கள் பாட்டுக்கு உங்களுக்குள்ள பேசிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் என்னைக்கு வேணா வச்சுக்க, சாங்க திங்கக்கிழமை வச்சுக்கலாமா? சரி, எல்லாம் அவங்களே சொல்கிறாங்க. ஏன்னா திங்கக்கிழமை வச்சா நிறைவாயிடும், அதுக்காகத்தான் திங்கக்கிழமை வைத்து அதை நிறைவு செய்து விட வேண்டும். அதனால் திங்கக்கிழமை வைத்து அதை நாம் நிறைவு செய்வோம். இன்றைக்கே நிறைவு செய்தலாம் நினைத்த நிறைய விஷயங்கள் நாம் பார்க்க வேண்டி இருக்கிறதுனால, அதுவும் இது இன்னும் பின்னால் அந்த துரியம் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை, அதை நம்ம 4வது தானம் என்று பெயர், அதை பார்ப்போம். 14ஆம் ஆண்டு தொடக்க விழா ஞானத்திரளுக்கு திருச்சியில் நடக்குது. நீங்கள் எல்லாம் வரணும். சைவ நெறி பெற்ற புண்ணிய கண்ணீரண்டு. திருச்சியை சுற்றி தலங்கள் இருக்குது. இது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை நிகழ்ச்சி அட்டன் பண்ணிட்டு சனிக்கிழமை அன்னைக்கு அங்கே இருக்கிற கோயில்கள் வயலூர், சமயபுரம், அப்புறம் திருச்சிராப்பள்ளி, மலைக்கோட்டை, திருவானைக்காவல், இந்த மாதிரியான சுற்றியுள்ள தலங்கள் இருக்குது. எங்கேயும் அதிகமாக சுற்ற வேண்டாம், கிட்டக்கே இருக்குது எல்லாமே. அப்படி நீங்கள் எல்லா தலங்களையும் பார்க்கலாம். முடிஞ்சால் ஞாயிற்றுக்கிழமையும் சேர்த்து பார்க்கலாம். 2 நாள் உங்களுக்கு வருது. வெள்ளிக்கிழமை தான் நிகழ்ச்சி. எனவே நீங்கள் அத்தனை பேர் பாருங்கள். சர்க்குநாத் தேசிகர் வரார், மயிலாடுதுறை சிவகுமார் வரார், அடியேனும் பேசுகிறேன். நிரம்ப நிகழ்ச்சிகள் இருக்கின்றன. அவற்றில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று உங்கள் அத்தனை பேரையும் அழைக்கிறேன். உங்களுக்கு இன்விடேஷன் இங்கே கொடுப்பார்கள். ஞானத்திரள் பத்திரிகையில் நீங்கள் சந்தாதாரராக பதிவு செய்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த அளவிலே இன்றைய தினம் இதை நிறைவு செய்யும் முகமாக 5 எழுத்தை 5 முறை ஓதுவேன். நண்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கிறேன். ஓ நமசிவாய, ஓ நமசிவாய, ஓ நமசிவாய, ஓ நமசிவாய, ஓ நமசிவாய. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு. திருச்சிற்றம்பலம் முக்கியமான நிகழ்ச்சி, நீ வந்தவனே புரிஞ்சுக்கிட்ட. நாளைய தினம் கந்தர் அனுபூதி USB வெளியீட்டு விழா அற்புதமாக இங்கே நிகழ இருக்கிறது. ரொம்ப அருமையாக திருப்புகழ் பாடுவார்கள் ரேணுகா வாசுதேவன் அவர்கள் நாளைக்கு 6லிருந்து 7 இங்கே திருப்புகழ் இசைக்கிறார்கள். அவர்களுக்கு திருமுறை இசைமணி என்கிற பட்டம் உண்டு. நல்ல அற்புதமாக பாடக்கூடியவர்கள். திருப்புகழை பக்கவாத்தியத்தோடு பாடுறாங்க. இங்கே திருப்புகழை முறையாக நல்லா கற்றுக்கொண்டவர்கள், நல்லபடியாக பாடக்கூடியவர்கள். நீங்கள் அந்த திருப்புகழ் இசைக்கே வந்து விட வேண்டும். 6 மணிக்கெல்லாம் வந்துடுங்க. 7 மணிக்கு வெளியீட்டு விழா. நம்முடைய மனசை அருணா அவர்கள் வெளியிடுகிறார்கள். இங்கே அன்பர்கள் பெற்றுக்கொள்ளுகிறார்கள். நம்முடைய சந்தமுனி திருப்புகழ் சங்கம், நம்முடைய அண்ணாமலை தம்பதியர் அதனை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். பிறகு ஐயா அந்த பத்திரிகை அனுப்பிச்சிருக்காரு எனக்கு, நான் சொல்லிடுறேன் அவங்க பேருங்க. பிறகு திருப்புகழ் தெய்வீக சபை சிவசங்கர் ஐயா தம்பதியர் மற்றும் சிவ வெங்கட சுப்பிரமணியம் தம்பதியர், டாக்டர் உமா மகேஸ்வரி எல்லாரும் வாங்கி கொள்ளுகிறார்கள். நீங்கள் அவசியம் வந்திருந்து இந்த விழாவிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி மகிழ்வோடு இந்த நிகழ்வை நிறைவு செய்கின்றோம். தென்னாடுடைய சிவனே போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு. திருச்சிற்றம்பலம்.